ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பவித்ரா பிளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்டிருக்கிற ஒரு 4-5 பேசிக்கான கொஷின்ஸ், அதிகமாக என்கிட்ட கேட்குற கேள்விக்கு தான் ஃபுல்லாக பதில் சொல்லிடலான்னு இருக்கேன். என்னென்னா, நீங்கள் எப்படி ஃப்ரான்ஸ் போனீங்க, எப்போ போனீங்க, உங்களோட வீசா டைப் என்ன, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரான்ஸில், உங்களுக்கு எப்படி 1 இயர்லேயே வேலை கிடைச்சது, ஐ மீன் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து 1 இயர்லேயே உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது, இதெல்லாம் கேட்டிங்களே, இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு லிட்டில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஏன்னா பின்னாடி இந்த டீட்டெயிலாம் யூஸ் ஆகும். என் பேர் பவித்ரா, எல்லாருக்குமே தெரியும். என்னோட சொந்த ஊர் கடலூர். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கடலூர் தான். அண்ட் பிஜி மட்டும் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு செகண்ட் இயர்லேயே வந்து டிசிஎஸ்ல வேலை கிடைச்சது, கேம்பஸ் இன்டர்வியூவில். ரொம்ப ஈஸியான ஜாப் தான் அது, ரொம்ப ஈஸியான இன்டர்வியூ தான் அது. லைக் அந்த டைமில் அதிகமாக சிஜிபிஏ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டேரக்ட் ஹெச்ஆர் ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நான் கிராக் பண்ண ஒரு இன்டர்வியூ. டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பெங்களூர்ல 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா சென்னையில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு. அவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களும் கடலூர் தான். பட் அவங்க படிச்சு வேலை தேடி செட்டில் ஆனதுன்னா பிரான்ஸ் தான். ஸோ ஜாதகம் மேட்ச் ஆச்சு. இட்ஸ் அரேஞ்ச், டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ். ஜாதகம் மேட்ச் ஆச்சு. பிரான்ஸ் மாப்பிள்ள தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கல்யாணம் பண்றதுக்குலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கல்யாணமும் பண்ணிட்டு நான் கரெக்டா எங்களுக்கு செப்டம்பர் 1 கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன கையோட நான் வந்து டிசிஎஸ் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு நோட்டீஸ் பீரியட் 3 மந்த்ஸ் வந்து சர்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த 3 மந்த்ஸ் நான் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரான்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஜாப் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பேன். நம்மளோட ரெலவென்ட் ப்ராஜெக்ட் இது கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல ஐடி கம்பெனிஸ்ல வந்துட்டு ஸ்டேட் விட்டு இப்போ சென்னை டு பெங்களூர் டு கோயம்புத்தூர் இப்படி கூட மாறிக்கலாம். நம்மளோட லக்க பொறுத்து இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் நம்ம அப்படி கூட மாறிக்கலாம், வேற ஒரு கண்ட்ரி கூட மாறலாம். நான் பாரிஸ்ல ஏதாச்சும் எனக்கு ரிலவெண்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ ஐ ஹேட் டு குவிட். நான் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டா டிசம்பர் மந்த் வந்து குவிட் பண்ணேன். குவிட் பண்ண கையோட வந்து என்னோட அடுத்த பிளான் என்னன்னா, அடுத்த 3 மந்த்ஸ்ல நம்ம வந்து பிரான்ஸுக்கு போயிடணும். பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிச்சு பிரான்ஸுக்கு போயிடணும். ஆனா வந்து பிரான்ஸோட அட்மின் ஒர்க் வந்து ஒரு தலைவலி பிடிச்சது. ரொம்ப ஈஸியா நடக்காது. நிறைய ப்ரொசீஜர், நிறைய பேப்பர்ஸ் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் சொல்லிட்டு. ஸோ என்னோட பேப்பர் ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 3 மந்த்ஸ்ல பிரான்ஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நான் பிரெஞ்சு கிளாஸ்லயும் சேர்ந்துட்டேன். டிசம்பர்லேயே வேலையை விட்டுட்டதுனால ஜான்வரி மந்த் வந்து நான் பாண்டிச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லெவல் பிரெஞ்சு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கே நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சூப்பரான ஒரு டீச்சர் எனக்கு கிடைச்சாங்க அங்கே, மதாம் மரியலிஸோட. உங்களுக்கு கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எனக்கு பிரெஞ்சில் வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் ரீசன். ஃபர்ஸ்ட் லெவல் நாங்கள் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே என்னோட பேப்பர் ஒர்க்கும் சைட்ல போய்கிட்டே இருக்குது. ஜான்வரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நான் முடிக்கிறேன். A1.1 அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி பேசிக் லெவல். லைக் ஆல்பபெட்ஸ் படிக்கிறது, நம்பர்ஸ் படிக்கிறது, லைக் மந்த்ஸ் ஆஃப் த இயர்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் எழுத்து கூட்டி படிக்கிறது கொஞ்சம் சொல்லித்தர லெவல் தான். அது நல்லாவே போச்சு. அப்புறமா பிப்ரவரி மந்த்ல அவங்க கிட்டே நான் A1.2 அந்த லெவலும் நான் வந்து படிக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வந்து மார்ச் 2020 வந்து எனக்கு எம்டெக் கிராஜுவேஷன் டே வந்து ஸ்கெடியூல் ஆகிருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கிராஜுவேஷன் டேவும் பார்த்துட்டு என்னையும் பிரான்ஸுக்கு கூட்டு போறதுக்காக பிப்ரவரி மந்த்ல இருந்தவங்க, பிப்ரவரி மந்த்ல டிக்கெட் போட வேண்டியவங்க மார்ச் மந்த்ல டிக்கெட் போட்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருந்தது. ஸோ 1 மந்த்ல போற மாதிரி மார்ச் மந்த் வர்ற மாதிரி இருந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க. பட் மார்ச் மந்த் என்ன வந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். கோவிட் வந்து தொலைஞ்சது. கோவிட்ல சஃபர் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நாங்களும் ஒருத்தவங்க. சும்மாவே பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பேப்பர் ஒர்க் சரியா நடக்காது. அந்த டைம்ல ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து அடுத்த நாள் நைட்டு வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ண இருக்காங்க. கரெக்டா இன்னைக்கு காலையில டிராவல் பேன் ஆயிடுச்சு. நான் நிறைய ஹோப் வச்சிருந்தேன். இவங்களுக்கு வந்து ஓசிஐ எல்லாம் இருக்குது. ஸோ ஓசிஐ இருக்கிறவங்களுக்கு இனிஷியலா வந்து வரலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்துருவாங்க அப்படின்லாம் வேண்டிட்டு இருந்தேன். கடைசியில நடக்கவே இல்லை. அந்த கிராஜுவேஷனும் நடக்கல, இவங்களும் வீட்டுக்கு வரல. ஐ மீன் டிராவல் பேன் ஆயிடுச்சு. பேப்பர் ஒர்க்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் அது. அந்த டைம்ல அப்படியே ரொம்ப பிளாங்க் ஆயிட்டேன். ஏன்னா எப்போ டிராவல் ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல, அடுத்து கோவிட் எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. இன்னும் நான் வேலை இல்லாம இருக்கேன். ஆல்ரெடி 3 மாசம் ஆக போகுது. இதுல இன்னும் கொஞ்சம் கெரியர் கேப் விடும் இல்லையா, அது நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கும் நம்மளோட கரியர்ல சொல்லிட்டு
அப்படி தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஏன்டா நம்ம வேலையை விட்டோம் அந்த சமயத்துல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். சப்போஸ் வேலையில இருந்தா வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்போ எனக்கு கோவிட்க்கு முன்னாடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு என் ப்ராஜெக்ட்ல. ஸோ எனக்கு அது ஈஸியா தான் இருந்திருக்கும். ஏன்டா இதை விட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாற போறீங்க அப்படின்னா குவிட் பண்ணிட்டு மாறாதீங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு ஜாப் நம்ம கையில இருக்கு, ஆஃபர் லெட்டர் கையில இருந்தா மட்டும் மாறுங்க. நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு வரீங்க, வேற ஒரு ஸ்டேட் போறீங்க, அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கலன்னாலுமே ஒரு ஆஃபர் லெட்டர், இன்னொரு ஜாபோட ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கையில இருந்தா மட்டும் குவிட் பண்ணுங்க. ஏன்னா எப்போ எப்படி என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணது, அதை உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மார்ச் மந்த் முடிஞ்சு நான் ஏப்ரல் மந்த் அலையன்ஸ் ஃப்ரான்சிஸ்ல இன்னொரு லெவல் படிக்கிறேன். ஆன்லைன்ல ஓடுது. ஆஃப்லைன் கிளாஸ்ல படிச்ச வரைக்கும் நல்லா படிச்சு, அவ்வளோ அழகா நிறைய புரிஞ்சுது, என்னோட பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ்ல செம்ம தூக்கம் வரும். அவரும் ஒரு நல்ல சார் தான், சூப்பரா தான் எடுத்தாரு. ஆனா அவ்வளோ தூக்கம் வரும், செம்மையா தூக்கம் வரும். காலையில 10 to 12 நினைக்கிறேன். அப்படியே தூங்கி தூங்கி வழிவேன். அதுல பெருசா நான் எதுவுமே கத்துக்கவே இல்லை. டு பி ஃப்ராங்க், காசு தான் வேஸ்டா போச்சு. அது ஆன்லைன் ப்ராசஸ்ல கொஞ்சம் அதிகமா தான் நம்ம கட்டுவோம். அப்படியே போச்சு. நான் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல படிக்கிறத நான் கண்டினியூ பண்ணல. ஏன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்கவும் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏப்ரல் மந்த் முடிஞ்சது, மே முடிஞ்சது, ஜூன் ஆச்சு. ஜூலைல தான் வந்தே பாரத் ஃபிளைட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான டிராவல் தான் அது. இவங்க அப்பதான் ஜூலைல தான் பிரான்ஸ்ல இருந்து இந்தியா வராங்க வந்தே பாரத் ஃபிளைட்ல. வந்துட்டு நேரா வீட்டுக்கும் வரல. 1 வீக் வந்துட்டு வேற ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருப்பாங்க. அப்ப வந்து குவாரண்டைன்ல வச்சிருப்பாங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்றவங்க எல்லாம். அவங்களுக்கு வந்து 2-3 தடவை கோவிட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அது வந்து பாசிட்டிவ்னு வராம நெகட்டிவ்னு வந்தா மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இவங்களும் சென்னைக்கு வந்த கையோட ஒன் வீக் வந்து கன்னிமரா ஹோட்டல் நினைக்கிறேன் சென்னையில, அங்க வந்து 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து பேப்பர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா பாண்டியில வந்துட்டு லா கோன்ஸ்லா சொல்லுவாங்க பிரெஞ்சுல, அது வந்து கோன்சுலேட் நம்ம இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். அங்கதான் நம்மளுக்கு உண்டான பேப்பர் ஒர்க்லாம் நம்ம சப்மிட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். எதுக்கா இருந்தாலும் ஆக்சுவலி இவங்க ஏன் அங்க வரணும் அப்படின்னா, நாங்க வந்து லீகலா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கு. ஏன்னா எங்க அத்தைக்கு நேஷனாலிட்டி இருக்கு, அவங்க வந்து பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கு, நான் வந்து இந்தியன் நேஷனாலிட்டி. இவங்களோட அட்ரஸ்லாம் பாண்டிச்சேரி ப்ரூஃப்ல இருக்கும், நான் வந்து கடலூர். ஸோ இது வந்து ஒரு குழப்பமா இருந்தது. நான் வந்து பாண்டிச்சேரியா இருந்தா கொஞ்சம் ஈஸியா நடந்திருக்கும் போலாங்க எல்லா வேலையும். அப்படி இல்லாததுனால நாங்களே அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க மூலயமா தான் நிறைய பேப்பர் ஒர்க்லாம் அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டு தான் போயிட்டு பாண்டிச்சேரி மேரியில கல்யாணம் பண்ணோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் ப்ராப்பரா பண்ணோம், ஜூலைல பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் தான் கோன்சுலாலெல்லாம் கொடுத்து, எங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூ மாதிரியே வச்சாங்க. அந்த கோன்சுலால ஒரு 2 தடவை போயிருந்தோம். லிட்ரலி இப்போ கப்பல் இன்டர்வியூலாம் நடக்கும் தெரியுங்களா டிவில. நீங்க எங்க மீட் பண்ணீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் பத்தி சொல்லுங்க, எந்த இடத்துல மீட் பண்ணீங்கன்னு, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு. நான் ஏன் கேட்டா அப்ப சொன்னாங்க, பாண்டிச்சேரியில நிறைய பேருக்கு நேஷனாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த நேஷனாலிட்டி இருக்கிற பீப்புளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து அந்த ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆகிறதுக்கு பார்ப்பாங்களாம், எப்படியாவது நேஷனாலிட்டி வாங்கிக்கிட்டு. ஸோ அந்த நேஷனாலிட்டி பிரியர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பிரான்ஸ்ல வந்து செட்டில் ஆகணும், அவங்களாம் இந்த மாதிரி ஃப்ராட் மேரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி இதெல்லாம் எங்களை வந்து, நீங்க நிஜமான கப்பல் தானா, உங்களுக்கு வந்து நீங்க கரெக்டான இடத்துல தான் வந்து இந்த மேரேஜ் ரியலா, அது மாதிரி நிறைய அவங்க கேட்டு இருந்தாங்க. அது லிட்டரலி ஒரு இன்டர்வியூ செக்ஷன் வந்து ஒரு 1/2 மணி நேரமாச்சும் போய் தனித்தனியா கேட்பாங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க. அந்த டைம்ல நான் வளரிட்டு கிடந்தேன், மறந்துட்டேன் சட்டுன்னு. ஏன்னா எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. அவங்க 2-3 தடவை கேட்கறாங்க அந்த கொஷின், இந்த கொஷின் மட்டும் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு. நான் அடிச்சு சொல்றேன் அவங்க கிட்ட தப்பாவே. அப்புறமா இவங்களை கூட்டு வச்சு கேட்கறாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு. அப்புறம் இவர் பார்த்து சொல்லும் போது அப்படியே சமாளிக்கிறான், ஆமா இதான் நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 2-3 தடவை போச்சு. போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து லிவ்ரே த ஃபேமிலின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒண்ணு. அது வந்து ரேஷன் கார்டு மாதிரி. இவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு மாதிரி வாங்கினத கையில வாங்கினதுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொசீஜர் எல்லாமே ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான பேப்பர் எல்லாமே கையில சேருது. அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னைக்கு போனோம். சென்னையில தான் அப்போ வந்து விசா ஆஃபீஸ் இருந்தது, பாண்டிச்சேரி ஆஃபீஸ் மூடி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டில் வி வேர் இன் லாக்டவுன். சென்னை போயிட்டு அங்க வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன செஷன் மாதிரி நடந்துச்சு. அங்கேயும் இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க, எதுக்கு போறீங்க, எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி.
விஎஃப்எஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒரு 10th டே, கரெக்டாக 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் நம்மளுக்கு விசா வர்றதுக்கு. நம்மளோட பாஸ்போர்ட்ல தான் ஸ்டாம்ப் பண்ணி வரும். என்னோட விசா டைப் வி ப்ரிவே ஏ ஃபேமிலியால் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க நம்ம பாஸ்போர்ட்ல. அது இல்லாமல் ஒரு பேப்பர் மாதிரி கையில் கொடுப்பாங்க. அது வந்து 1 இயர்க்கு தான் வேலிட். இந்த பேப்பர் பேர் மறந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்றேன். அந்த பேப்பரை வச்சு நம்ம இங்க வேலை கூட செய்யலாம். 1 இயர் வேலிடா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது வேலை செய்யறதுக்கு உண்டான எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்கு. ஸோ அந்த பேப்பர் பத்திரமா கையில வச்சுக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட்ல வந்துச்சு இல்லையா விசா. நாங்க வந்து செப்டம்பர்ல எங்களுக்கு 1 இயர் ஆனிவர்சரியே வரப்போகுது. ஆனிவர்சரி முடிஞ்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் போட்டாச்சு. போட்டு அப்பயும் வந்தே பாரத் ஃபிளைட் தான், ஏர் பிரான்ஸ், பெங்களூர் டு பிரான்ஸ் வந்து வர்ற ஃபிளைட் அது. அதுல வரோம். ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் அது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாலே ஒரு பொண்ணோட மைண்ட் எப்படி இருக்கும் அந்த விட்டுட்டு போற நாள், அதே மாதிரிதான் இருந்துச்சு அன்னைக்கோ. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு இண்டிபெண்டான லைஃபே வாழ்ந்துட்டேன். டிசிஎஸ்ல 3 வருஷமும் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாவே எனக்கு தான். எனக்கு பிடிச்சதா வாங்குவேன். ரொம்ப 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 இண்டிபெண்டான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு தனியா ஒரு புது லாங்குவேஜ், அது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல தான் படிச்சிருக்கோம். அங்க போய் என்னடா பண்ண போறோம் அப்படின்ற நிறைய குழப்பம் இருந்தது. அதுக்கு மேல எனக்கு கையில வேலை இல்லை, நம்மளுக்கு கெரியர் கேப் ஆல்ரெடி 9 months ஆயிடுச்சுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்குள்ள இருந்துச்சு. எனிவே ஹஸ்பண்ட் இருக்காங்க, வேற என்ன, தனியா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியா வராங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க மைண்டை மேக் பண்ணியிருந்தாலும் இங்க வந்து கஷ்டமா தானே இருக்கும். ஒரு 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 அட்வைசர் யாரும் இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு இவங்களாவது இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசை திட்டிட்டு வந்தேன். வந்த உடனே எனக்கு வந்து பிரான்ஸ் வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை கொடுக்கவே இல்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ரொம்பலாம் இமேஜின் பண்ணி வரல, இருந்தாலுமே என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. பர்டிகுலரா நான் இங்க இருக்கிற ஊரு நல்லாவே இல்லை, கிளீனா இல்லை, ரொம்ப ஸ்மெல்லியா இருந்தது. நாங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட் பிடிக்கல. நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். அந்த டைம்லலாம் என்னை மோட்டிவேட்டடா வச்சுக்க நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். நம்மளுக்கு ஃபிளைட்ஸ்லாம் போயிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் காசு அவ்வளோ அதிகம், டபுள் மடங்கா வித்துச்சு. நினைச்சா கூட போக முடியாது 1% சேலரியில அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஒரு 1 வீக் போச்சு, 2 வீக் போச்சு, ரொம்ப ஹோம் சிக்காக தான் இருந்தது. சரி இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரெஞ்சு கிளாஸ்ல ஏதாவது போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்க வந்த உடனே நான் பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, போல் எம்ப்ளாய்னு சொல்லி இங்க ஒண்ணு இருக்கு. பிரான்ஸ் திரவாயின்னு இப்ப பேர் மாத்திருக்காங்க. இட்ஸ் லைக் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா அந்த மாதிரி. நம்ம ஊர்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் கிடைக்கும். இவங்க பிரைவேட்ல கூட நமக்கு ஜாப் வாங்கி தருவாங்க. லைக் ஐடி கம்பெனிஸ்ல கூட சொல்றேன். போல் எம்ப்ளாய்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணி என்னோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணேன். அப்பெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச வராது. கண்டிப்பா புதுசு இல்லையா, எனக்கு பேச வராது. இவங்க தான் என் ஹஸ்பண்ட் தான் கூட்டு போய் உட்காந்து அவங்க எதிரில் பேசி எனக்கு ஒன்று ஒன்றா பண்றாங்க. அப்போதான் எனக்கு ஒன்று தெரியுது, நம்ம படிச்ச ஃப்ரெஞ்சுக்கும் பேசுற நேட்டிவ் ஃப்ரெஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. கண்டிப்பா பேசி பழகினாதாண்டா இந்த ஊர்ல பிழைக்க முடியும்னு அப்பயே எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ரொம்ப டிபெண்டா இருந்தேன் இவங்க மேல. நான் 1 இயர் கிட்ட எந்த கடைக்கும் போக மாட்டேன். இவரை கூட கூட்டிக்கிட்டு தான் போவோம். வெளியில போக மாட்டேன். இவருக்கு தனியா போக மாட்டேன். வீட்டுக்கு யாராவது வந்து காலிங் பில் அடிச்சா திறக்க மாட்டேன். போன் வந்துச்சுன்னா பிரெஞ்சு நம்பர்ல போன் வந்துன்னா எடுக்க மாட்டேன். சொந்தக்காரங்க நம்பரே சேவ் பண்ணாம இருந்திருப்பேன். அவங்க நம்பர்லாம் வந்து எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பயந்து நான் ரொம்ப என்னையே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப தப்பு. வந்த ஒரு 1 month டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோஷியலைஸ் பண்ணா லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த போல் எம்ப்ளாய்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வேலைக்கு ரிஜிஸ்டர் பண்ணதோட நான் வந்து பிரெஞ்சு கிளாஸும் கேட்டேன். அவங்க வந்து என்ன வந்து ஒரு பிரெஞ்சு கிளாஸ்க்கு அனுப்புனாங்க. காலையில 9ல இருந்து 12 வரைக்கும். இல்ல சாரி, மதியம் 2 மணில இருந்து 5 வரைக்கும். அந்த 9 to 12 வேற ஒரு கிளாஸ். இவங்க போல் எம்ப்ளாய்ல அனுப்புன அந்த கிளாஸ்க்கு போயிருந்தேன். மொக்க கிளாஸ், அட்ட மொக்க கிளாஸ். அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரியுது, அது பிரெஞ்சு கிளாஸே இல்ல கடைசியில. அது என்னன்னா, இங்க பிரான்ஸ்ல நேஷனாலிட்டி இருக்கிற சில பீப்புளுக்கு வந்து வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, பிளஸ் அவங்களுடைய வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கம்மியான லெவல்ல இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் மாசம் மாசம் காசு போடும். அது வந்து அரசா சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஆர்எஸ்ஏ. ஒரு மினிமம் 500 யூரோ வச்சும் அவங்களுக்கு போடும். அப்படி போடும்போது அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்களா, அவங்க இன்னும் வேலை செய்யற மோட்டிவ்ல தான் இருக்காங்களான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போக சொல்லுவாங்க போல. இட்ஸ் லைக் அன் அட்டெண்டன்ஸ். அந்த கிளாஸ்க்கு என்ன இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க இருந்ததுலே அந்த டைம்ல எனக்கு 25 வயசு. நான் மட்டும் தான் சின்ன பிள்ளை.
மத்த எல்லாருமே 50 வயசுக்கு மேல இருப்பாங்க. சாப்பிட்டு வந்து ஆயாங்க தான் எல்லாம். அப்படி தூங்குவாங்க. அதுவும் அந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர் வந்து ஒரு படிச்சுட்டு வர்ற டீச்சர்லாம் கிடையாது. ஐ மீன் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வந்தவங்க கிடையாது. ஏதாவது ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆளா இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு டைம் பாஸ்க்காக தான், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் அவங்க வந்திருந்தாங்க. அது ரொம்ப பேசிக். அது A1.1 லெவல்ல படிச்சோம் பார்த்தீங்களா, அதை தான் அங்க சொல்லி கொடுப்பாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேச தெரியும், எழுத தெரியாது, பிளஸ் வேர்ப் கான்ஜுகேட் பண்ண தெரியாது, ஒரு கிராமரை கரெக்டா பொசிஷன் பண்ண தெரியாது. அதனால அவங்களுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம் போல. அவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3rd லெவல்ல படிக்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே தேவையில்லாத ஒரு கிளாஸா இருந்தது. லிட்டரலி நான் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே டைம்ல எனக்கு கெரியர் கேப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இல்லையா. அப்போலாம் வந்து ஏப்ரல் மந்தே வந்துடுச்சு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆக போகுது, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆனாலும் நான் வந்து ஜாப்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சைட்ல ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் பிரான்ஸுக்கு வந்த டைம்ல இங்கேயும் லாக்டவுன்ல தான் இருந்துச்சு. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது, அதுக்கு மேல போறதா இருந்தா ஏதாவது ஒரு ஃபார்ம்லாம் எழுதிட்டு போகணும். அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்டடா தான் இருந்தது. அந்த குவாரண்டைன் இருக்கு இல்லையா, அது இங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஊர்ல இப்போ ஓரளவுக்கு தளர்த்திட்டாங்க, பட் இங்க இருந்தது. ஸோ பிஸ்னஸ் ஒழுங்கா ஓப்பன் ஆகல. ஐ மீன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாலாம் இல்லை. அந்த டைம்ல எவ்வளவு பேரை ஃபயர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஜாப் அப்ளை பண்ணலான்னு போனா கூட இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒரு 3 months பின்னாடி போட்ட ஜாப்க்குலாம் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். பட் ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்னா, லைக் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இல்ல, இதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டட் மெயில் தான். என்னடா இது அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஒரு 2-3 தடவைனா பரவாயில்ல, ஒரு 10-15 தடவை இது நடந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இப்ப பிசினஸ் நல்லா, இப்போதைக்கு பிசினஸ் நல்லா இல்ல, பிசினஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் இங்க குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஜாப் ஓப்பன் ஆகும், அப்ப நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் பிரெஞ்சு கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அது செகண்டா ஒரு கிளாஸ் போனேன் இல்லையா, அது வந்து எனக்கு காலையில 9 to 12 இங்கே தான், நான் இருக்கிற இடத்துல தான். அருமையான ஒரு கிளாஸ். அங்க வந்து டீச்சர் எப்படின்னா, ஒரு பிரான்ஸ் நேஷனல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல எலிமெண்டரி லெவல் ஸ்கூலுக்கு பிரெஞ்சு டீச்சரா போகிறவங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த கோர்ஸ் முடிக்கும் போது அவங்க அந்த வேலையிலே சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்களோட எந்த அளவுக்கு அது ஒர்த்தியா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கிளாஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என்னோட கிராமர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. என்னோட வேர்ப் கான்ஜுகேஷன்லாம் பக்காவா இருந்துச்சு. நல்லா நல்லா ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைக்கிற இடத்துல என்னால தைரியமா பேச முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப லக்கி எனக்கு அந்த கிளாஸ் கிடைச்சது. அதுவும் ஃப்ரீ தான். அந்த சென்டர் ஆக்சுவலி வந்து ஒரு பிரெஞ்சு எக்ஸாம் எழுதுற சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அது பேர் TCFன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பிரெஞ்சு எக்ஸாம் இருக்கு, அது பேர் வந்து டெல்ஃப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, TCFல வந்து அந்த சர்டிபிகேட் நம்ம பாஸ் பண்ணி எக்ஸாம், நம்ம பிரெஞ்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த சர்டிபிகேட் 2 years தான் வேலிட். அதுவே டெல்ஃப்ல வந்து லைஃப் டைம் வேலிட். இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுத்துக்குமே 150 euro கட்டி தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். பட் இந்த சென்டர்ல எனக்கு அதையுமே ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஒரு 10 பேருக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. அந்த 10 பேருக்கு மட்டும் தான் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அங்க சேர்ந்து 3 மாசம், ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு, மே, ஜூன், ஜூலை 3 மாசம் அவ்வளோ சூப்பரா போச்சு. அந்த கிளாஸ் தான் வந்து எனக்கு ஒரு சோஷியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. 3 மாசம் அதுல போச்சு. அதுல நான் எக்ஸாமும் எழுதினேன். கரெக்டா ஆகஸ்ட் மந்த் நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். நான் வந்து 2nd லெவல் தான் டார்கெட் பண்ணேன். A1, A2 இதான் வந்து 2nd லெவல். ஆனா எனக்கு கிடைச்சது, நான் பாஸ் ஆனது வந்து B1 லெவல். எப்படின்னு எனக்கே தெரியல. நான் மேபி எழுதுறதுல படிக்கிறதுல கொஞ்சம் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். B1 வந்து 3rd லெவல். மொத்தம் A1, A2, B1, B2, C1, C2, C3 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் B1 வந்து பாஸ் ஆகியிருந்தேன். அந்த சர்டிபிகேட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா இப்போ இன்டர்வியூலாம் போறோம், அங்க காட்டுறதுக்கு கிடையாது. என்னோட வீசா 1 year வீசா தானே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை 2 year வீசாக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும், ரினியூ பண்ணணும். விச் மீன்ஸ் ஸோ நம்மளோட 1 year வீசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கிற ப்ரிஃபெக்சூர்ல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிபிகேட்டை நம்ம கொடுக்கலாம். இந்த சர்டிபிகேட் ஆக்சுவலி கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்மளோட 10 year வீசா கிடைக்கும் இல்லையா. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 year வீசா கொடுப்பாங்க, அப்புறமா 2nd year 2 year வீசா கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் 10 year வீசா கிடைக்கும். 10 year வீசா நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுல கண்டிப்பா ஒரு பேப்பர் என்னன்னா, பிரெஞ்சு எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகி இருக்கிற ஒரு பேப்பரை கொடுக்கணும். அதுல மினிமம் A2 வரைக்கும் பாஸ் ஆனா போகணும். ஆனா எனக்கு வந்து B1 கிடைச்சிருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு 10 year வீசா கிடைச்சது. கார்டாவே தருவாங்க. அதுதான் என்னோட ஐடென்டி கார்டு. நான் எங்க போனாலும் அதை தான் காமிக்கணும். வீசான்னு சொல்றதை விட அது ஐடென்டி கார்டுன்னு தான் சொல்லணும்.
10 இயர்ஸ் கிடைச்சது. அப்படியே எனக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய சாதனையை படைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த 10 இயர் கார்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தரமாட்டாங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப அதுக்கு நிறைய மெனக்கடணும். அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா, நம்ம அந்த 2 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோமா, 2 பேர் தனித்தனியா எங்கேயாவது விட்டுட்டு போயிருந்திருக்கோமா, அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இங்க வந்துட்டு அப்படியே நேஷனாலிட்டி பீப்புளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா. அதுக்காக அந்த 10 இயர் கார்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு பேப்பர் மிஸ் ஆனாலும் கிடைக்கவே கிடைக்காது. லக்கிலி எனக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பிரான்ஸ்ல வாழற ஒரு மனுஷியாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா எனக்கு அந்த செகண்ட் இயர் விசா ரினியூவல் ஆச்சு இல்லையா 2021ல, ஆகஸ்ட்ல ஆச்சு. எனக்கு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதிலாம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணேன், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அசிங்கப்பட்டேன் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா இது கண்டிப்பா ரொம்ப லாங்கா இருக்கும். அடுத்த வீடியோல என்னோட ஜாப் பத்தி, எனக்கு எப்படி ஜாப் கிடைச்சது, நான் ஜாப் தேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணேன், அப்புறம் உங்களுக்கு ஜாப் இங்க கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பாருங்க. இதோட பார்ட் 2 சீக்கிரமா வரும்.